அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சூரத்துல் ஃபாத்திஹாவோட இறக்கப்பட்ட வரலாறு பற்றி சொல்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் தஆலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளிய போது இப்ளீஸ் வந்து கவலை வந்து ரொம்ப நேர்ந்தானா, மிக கடுமையாக வந்து அழ ஆரம்பிச்சிட்டானா. அவனின் அழுகையை கண்ட வந்து அவன் பிள்ளைகள் வந்து, தந்தையை உன்னை இந்த அளவுக்கு அழுகையும் சரி தூக்கத்திலும் ஆழ்த்தியதும் அவன் எதுவும் கேட்கும் போது அதுக்கு வந்து இப்ளீஸ் வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு சொல்கிறானா, நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தவர்கள் மீது மன்னிப்பும் மகத்துவமும் மிக்க சூரத்துல் ஃபாத்திஹா வந்து அல்லாஹ் இறக்கி விட்டான்னு சொல்லி ரொம்ப அழுகுறானா. இதனால் வந்து அவர்கள் வந்து மன்னிப்பு பெற்று பரிசுத்தம் அடைந்து விடுவார்கள் என்று எண்ணி தூக்கத்தில் அழுகிறேன் என்று கூறினானாம். இப்ளீஸ் வந்து அவங்க பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்கிறான், இது மாதிரி வந்து சூரத்துல் ஃபாத்திஹா வந்து ரொம்ப வந்து மிக மன்னிப்பும் மகத்துவம் மிக்க சூறாவாக வந்து இருக்குது. அது வந்து அல்லாஹ் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வந்து இறக்கிட்டாங்க. அதனால் வந்து அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா மன்னிப்பும் பரிசுத்தமும் அடைஞ்சுவாங்கன்னு சொல்லி நினச்சி அவன் ரொம்ப வந்து கவலைப்படுறான். சூரத்துல் ஃபாத்திஹா வந்து ஒரு அருமருந்தாக இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். நபித்தோழர்கள்லாம் வந்து பாம்பு தேள் கடித்த பலரை வந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி தான் ஊதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியதாவது, எனது உயிர் எவனது வசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக. சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்து போன்ற ஒரு அத்தியாயம் வந்து தௌராத் வேதத்திலே இல்லையா, இன்ஜில் வேதத்திலே இல்லையா, ஜபூர் வேதத்திலே இல்லையா. சூரத்துல் ஃபாத்திஹா வந்து அது ரொம்ப அருமருந்தாக இருக்குது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா வந்து என்னன்னா தௌராத்லேயே இல்லை, இன்ஜிலே இல்லை, ஜபூர்லேயே இல்லை. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா வந்து தொழுகையில் வந்து ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓதுறதுனால அதோட தனி சிறப்பு அப்படிங்கிறதும் எடுத்துக்காட்டாக இருக்குது. அது கண்டிப்பாக ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓதணும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குரானின் தாயான இதை எவர் ஓதாம திருக்குரானின் தாயான இந்த சூரத்துல் ஃபாத்திஹா வந்து யார் ஓதாம தொழுறாங்களோ அவங்களோட தொழுகை வந்து குறைபட்டுட்டே இருக்கும்னு சொல்லி 3 முறை சொல்லியிருக்காங்க. இந்த நூல் வந்து முஸ்லீம்ல இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிற மீனிங் என்னன்னா தோற்றுவாய். இதுக்கு ருக்கு ஐன் வந்து ஒரு ஐன் தான் இருக்குது, மக்கி. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது ஆபத்துக்கு இறக்கப்பட்ட சூரத் மக்கி. வசனங்கள் வந்து 7 வசனங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாலும் அளவில்லா அன்புமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலத்தாய் ரப்பாகி அல்லாஹ்வுக்கே உரியது. அனைத்து புகழும் அகிலத்தாரின் ரப்பாகி அல்லாஹ்வுக்கே உரியது. அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அல்லாஹ், நிகரற்ற கிருபையுடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எங்கள் ரப்பே, உன்னே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். நீ எவர்களின் மீது அருள் புரிந்தாயோ அத்தகைய வழியில் நடத்துவாயாக. நேரான வழிங்கிறது அல்லாஹ் வந்து யாருக்கு அருள் புரிஞ்சானோ அந்த வழியில் வந்து நடத்துவாயாக அப்படின்னு சொல்லி அதோட மீனிங். கைரில் மகளோ இப்படி அலைஹிம் வலல்லாலீன். அது உன் கோபத்திற்குள்ளான வழியும் அல்ல, நேர்வழி தவியும் வழியும் அல்ல. அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேட்கறாங்க. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அப்படி தான் துவா கேட்கறாங்க இருக்கும். நீ நேரான வழியில் நடத்துவாயாக. அந்த நேரான வழி என்னன்னா எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அத்தகைய வழியில் நடத்துவாயாக. அது உன் கோபத்திற்குள்ளான வழியும் அல்ல, நேர்வழி தவியும் வழியும் அல்ல. ஆமீன். அத்தியாயம் 112 சூரத்துல் இக்லாஸ். அது இக்லாஸ்ங்கிற பேர் என்னன்னா ஏகத்துவம், அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி சொல்ற சூரா தான் குல் ஹுவல்லாஹ். ருக்கு வந்து 1, இது மக்கி, வசனங்கள் வந்து 4. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாலும் அளவில்லா அன்புமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சூரத்துல் இக்லாஸோட இறங்கிய பின்னணி என்னன்னா, கைபர் யூதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா அபுல் காசிம், அல்லாஹ் வந்து மலக்குகளை வந்து ஒளியால் படைத்தான், ஆதமை வந்து மண்ணால் படைத்தான், இப்ளீஸை வந்து நெருப்பால் படைத்தான், வானத்தை வந்து புகையால் படைத்தான், பூமியை வந்து தண்ணீரால் படைத்தான், உன் ரச்சகனை பற்றி எங்களுக்கு சொல்வீராக என்று கேட்டனர். அந்த யூதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது மாதிரி கேட்கறாங்க, உன்னோட இறைவன் பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் வந்து சூரா வந்து இறக்குறான். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீ கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹு ஸமத். அல்லாஹ் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். லம் எலித் வலம் யூலத். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் அவன் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மேலும் எவரும் அவனுக்கு நிகரானவர் அல்ல. அவன் அல்லாஹ் ஒருவனே, அவன் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை. சலக்குன் நாசோ இறக்கப்பட்ட வரலாறு பற்றி நான் சொல்கிறேன். மதீனாவில் உள்ள யூதர்கள் வந்து பொறாமையின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடுமையான வந்து பகைமை கொண்டிருந்தாங்க. பல வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்கு செய்துட்டு வந்தாங்க. லுபைத் இப்னு அஸ்லம் என்ற யூதன் சூனியத்தில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தான். சூனியத்தில் தேர்ச்சி பெற்றிருந்த தன் பெண் மக்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்வித்தான். அவர்களை ரோமம்னா முடி, அவர்கள் வந்து உபயோகித்த வந்து உடைஞ்ச சீப்பு துண்டு, இதெல்லாம் வந்து கள்ளத்தனமான திருட்டுத்தனமாக எடுத்து வர சொல்லிட்டு யாரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ரோமமோ அவங்க சீப்பு உடைந்த துண்டெல்லாம் வந்து திருட்டுத்தனமாக வந்து எடுத்து வர செய்து அவைகளை வைத்து சூனியம் செய்வித்து அவைகளை 11 முடிச்சு போட்ட ஒரு கயிற்றையும் தருவான் என்ற பாலங்கிணற்றில் ஒரு கல்லில் அடியில் பதித்து வச்சிட்டான். அந்த 11 முடிச்சு போட்ட ஒரு முடிச்சு வந்து தர்வான் என்ற பாலங்கிணற்ற ஒரு கல்லின் அடியில் வைத்து பறித்து வைத்து விட்டான். அன்றிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வியாதியால் வந்து பிடிபட்டு அவர்களின் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு தசையிலும் நோவு ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வியாதியால் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்க. சரீரத்தில் ஒவ்வொரு தசையிலும் வந்து நோவு ஏற்பட்டது, கஷ்டம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்து 2 மரக்கமர்கள் தோணி சூனியம் செய்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சூனியம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அலி ரலி அவர்களையும் தல்ஹா ரலி அவர்களையும் இவரையும் வந்து அழைத்து பானங்கிணற்று வைத்திருக்கும் பொருட்களை எடுத்து வரப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்றாங்க. அவங்க வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவர்கள் வந்து அவைகளை எடுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க சமயத்தில் தான் வந்து குலௌத் ரபின் ஃபலக்கும் குலௌத் ரபின் நாஸ் அங்கே 2 சூறாக்களும் வந்து இறங்குச்சு. 11 வசனங்களை வந்து ஒவ்வொன்றா வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத 11 வசனங்களையும் ஒவ்வொன்றாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத கயிற்றில் உள்ள முடிச்சு ஒவ்வொரு முடிச்சாக அவுந்துச்சு. அப்போதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோயிலிருந்து சுகமடைச்சாங்க, கியூர் ஆனாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து வலி இல்லாமல் இருந்துச்சு. சூனியம் செஞ்சாங்க. அவங்க தண்டிப்பதற்காக சஹாபாக்கள் சிலர் புறப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கருணையால வந்து அவங்க உண்மையான அப்படியே விட்டுங்க பேசி சொல்லிட்டாங்க. அந்த சூனியம் செய்யறாங்க அப்படின்னு சூனியம் வந்து யார் செய்யறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அல்ஹம்து ஓதணும், குல் ஹுவல்லாஹ் அஹத், குலௌத் ரபின் ஃபலக், குலௌத் ரபின் நாஸ் அப்படின்னு சொல்லி ஓதணும்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்து அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த பாம்பு கடிக்க தேள் கடிக்கலாம் சஹாபாக்கள் வந்து ஓதிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
வந்து அல்லாஹ் கிட்ட நேர்வழியும் அந்த துவால வந்து இருக்குது. உன்னை நாங்கள் வணங்குகிறோம், இன்னும் உன்னிடமே நாங்கள் உதயம் தெரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்களை நேரான வழி நடத்துவாயாக. அது நேரான வழி என்ன வந்து எவர்களின் மீது அருள் கொண்டையோ அத்தோர் வழி நடத்துவாயாக. அது ஒரு கோபத்துக்குள்ள வழியும் இல்லை, நேர்வழி தவறி வழியும் இல்லைன்னு சொல்லி தூங்கறதுக்கு முன்னாடி துவா செய்யும். அது மட்டும் இல்லாம குல் ரப்பில் ஃபலக் அப்படின்னு இக்லாஸ் குல் அல்லாஹ்வுக்கு இக்லாஸ் ஓதுறதுன்னா அல்லாஹ்வுடைய தன்மையை வந்து ஓதுறோம். அவன் அல்லாஹ் ஒருவனே, அவன் யாவற்றையும் விட்டும் தேவையற்றவன், அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகரானவன் வந்து எவரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓதும். குல் ரப்பில் ஃபலக்ல என்ன இருக்கு அப்படின்னா வந்து சூனியம் செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு பெறும். அது மட்டும் பொறாமக்காரர்கள் இருப்பாங்கல்ல, நம்மள வந்து யார் பொறாமப்படுறாங்கிறது எங்கிருந்து பொறாமப்படுறாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. சூனியங்கிறது அப்படிதான். இப்போ சூனியம் வந்து பொறாமையின் காரணமாக கடும் பகைமையின் காரணமாக சூனியம் செய்யறாங்க. அது வந்து யார் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது, ஏதோ வச்சு பண்றாங்க, எப்படி பண்றாங்கிறது தெரியாது. அது பெரும் பாவம். சூனியம் செய்யக்கூடாது, அல்லது நம்மள பாதுகாக்கணும். ஆனால் நமக்கு வந்து எதிரி எங்கே இருப்பாங்க நமக்கு தெரியாது, யாரும் செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் துவா அந்த மாதிரி பாதுகாப்பு பெண்ணுங்கிறதுக்காக நமக்கு குல் ரப்பில் ஃபலக் ஓதுறோம். குல் ரப்பின் நாஸ் அப்படி எதுக்கு ஓதுறோம் அப்படின்னா வந்து ஜின்கள்கிட்ட வந்து சைத்தான்கள்ட்ட இருந்தும் சரி, ஜின்கள் கிடையாது, சைத்தான்கிட்ட நம்ம பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து அவன் வீணான சந்தேகங்கள் வந்து ஏற்படுத்துவாங்க. அவன் வந்து ஜின்கள்ட்டையும் அந்த சந்தேகங்கள் ஏற்படுத்துவான், மனிதர்கள்ட்டையும் சந்தேகங்கள் வந்து ஏற்படுத்துவான். அதனால ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு என்னங்கிறதுக்காக குல் ரப்பின் நாஸ் ஓதும். அத்தியாயம் 113 சூரத்துல் ஃபலக். ஃபலக் அப்படின்னா அதிகாலை. ருக்கு வந்து 1, மக்கி, வசனங்கள் வந்து 5. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாலும் அளவில்லா அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். குல் அஊது பிரப்பில் ஃபலக். நபியே நீ கூறுவீராக, அதிகாலையின் ரப்பிடம் நான் காவல் தெரிகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி காஷிகின் இதா வகப், இருளின் தீங்கை விட்டும் அது பரவிடும் போது. வமின் ஷர்ரின் நஃபாசாத்தின் ஃபில் லுகத், முடிச்சுகளின் மந்திரித்து ஊதிரும் பெண்களின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமை கொள்ளும் போது பொறாமைக்காரர்களின் தீங்கை விட்டும் நான் காவல் தெரிகிறேன். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த வசனத்துல என்ன விரிவாக்குறாங்கன்னா, அல்லாஹ் விரிவாக்குறானா அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் அதிகாலை ரப்பிடம் நான் பாதுகாவல் தெரிகிறேன். அல்லாஹ்க்கு நம்ம பாதுகாவல் தெரிகிறோம். அவன் என்னெல்லாம் படைச்சானா அந்த தீங்கை விட்டு, இருளின் தீங்கை விட்டும் அது பரவிடும் போதும், மந்திரித்து ஊதிரும் பெண்களின் முடிச்சுகளின் தீங்கை விட்டும், பொறாமை கொள்ளும் போது பொறாமைக்காரர்கள் தீங்கை விட்டும் நான் காவல் தெரிகிறேன். முடிச்சுகள் ஊதிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த யாரில் வந்து மந்திரித்து ஊதி முடிச்சுகள் நமக்கு இந்த துவா மூலமா நமக்கு விரிவாக்குவான். தவக்கல் வைங்க, நம்பிக்கை வைங்க. இந்த மாதிரி பொறாமை கொள்ளும் போது பொறாமைக்காரர்கள் தீங்கை விட்டும் நான் காவல் தெரிகிறேன். நம்ம துவா கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட. அத்தியாயம் 114 சூரத்துல் நாஸ். நாஸ்னா மனிதர்கள். ருக்கு 1, மக்கி, வசனங்கள் 6. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வும் அளவில்லா அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியே நீ கூறுவீராக, மனிதர்களின் ரப்பிடம் நான் காவல் தெரிகிறேன். மலிக்கின் நாஸ், அவன் மனிதர்களின் அரசன். இலாஹின் நாஸ், அவன் மனிதர்களின் வணக்கத்துக்குரிய நாயன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், பின்னால் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவனாக ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தெரிகிறேன். பின்னால் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடிய ஷைத்தான்களின் தீங்கை விட்டு நான் காவல் தெரிகிறேன். அல்லாஹ் இங்க வந்து என்ன அவன் வசனத்தில் விரிவாக்குறான்னா ஷைத்தான் வந்து மென்ஷன் பண்றான். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், பின்னால் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவனாக ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தெரிகிறேன். அல்லது யுவஸ்பிசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் எத்தகையோர் என்றால் மனிதர்களின் நெஞ்சங்களில் வீணான சந்தேகங்களை ஏற்படுத்துகிறான். ஷைத்தான் எப்படின்னா மனிதர்களோட நெஞ்சில வீணான சந்தேகங்களை வந்து ஏற்படுத்துகிறான். மினல் ஜின்னதி வன்னாஸ், இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் உள்ளனர். ஷைத்தான் வந்து வீணான சந்தேகங்களை வந்து ஏற்படுத்துறான். அந்த ஷைத்தான் வந்து ஜின்களிலும் சரி மனிதர்களிலும் சரி இருக்கான். இதுல என்ன நான் சொல்றேன் மென்ஷன் பண்றேன்னா கிளியரா உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். வசனத்தை கிளியரா தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இது வந்து நான் வந்து ஷைத்தான் தான் வந்து ஷைத்தான் கிட்ட பாதுகாப்பு கேட்கிறோம். அந்த ஷைத்தான் வந்து வீணான சந்தேகங்களை நெஞ்சுகளை மனிதர்களின் நெஞ்சுகளில் வீணான சந்தேகங்களை வந்து ஏற்படுத்துறான். அந்த ஷைத்தான் வந்து ஜின்களிலும் சரி மனிதர்களிலும் சரி இருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.